பீகார் அரசியலில் கடந்த 25 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் யார் வென்றாலும் முதல்வராக நிதிஷ்குமார் மட்டுமே இருந்து வருகிறார். சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் அபார வெற்றி பெற்று 10வது முறையாக நிதிஷ் முதல்வரானார். சுதந்திர இந்தியாவின் ஒரு மாநில முதல்வராக 10வது முறையாக பதவியேற்ற ஒரே நபர் என்ற பெருமையை நிதிஷ்குமார் பெற்றுள்ளதாக லண்டன் உலக சாதனை புத்தகத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். இந்த விவரத்தை ஐக்கிய ஜனதா தளம் தேசிய செயல் தலைவர் சஞ்சய் குமார் ஜா வெளியிட்டுள்ளார். இது இந்தியாவின் ஜனநாயக பயணத்தில் உண்மையிலேயே அரிய சாதனை. இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவரது அசைக்க முடியாத பொது சேவை, நிலையான நிர்வாகம் மற்றும் பீகார் மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும். 10 முறை ஒரு மாநிலத்தை வழிநடத்துவது என்பது வெறும் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, இது பீகாருக்கு ஒரு வரலாற்று தருணமாகவும் அதன் ஜனநாயக வலிமைக்கு ஒரு சான்றாகவும் நிற்கிறது என சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார். அதிக நாட்கள் முதல்வராக பதவி வகித்தவர்கள் பட்டியலில் 19 ஆண்டுகளை கடந்து நிதிஷ்குமார் 8வது இடத்தில் இருக்கிறார். நிதிஷின் அரசியல் பயணத்தில் பல முறை கூட்டணி தாவினாலும் முதல்வர் பதவியை மட்டும் விடாமல் பிடித்து கொண்டுள்ளார். 2000ஆம் ஆண்டு முதன்முறையாக பீகார் முதல்வரானார். ஒரு வாரத்திலேயே ஆட்சியை இழந்தார். 2004இல் ஒரு லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார். 2005இல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மீண்டும் முதல்வரானார். அதன்பின் 17 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே தொடர்ந்தார். 2013இல் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகினார். 2015இல் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரசுடன் இணைந்து முதல்வரானார். 2017இல் தேஜஸ்வியுடன் மோதலால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து மறுநாளே பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சிக்கு வந்தார். 2022இல் பாரதிய ஜனதா கூட்டணியை முறித்து மீண்டும் மகா கத்பந்தன் கூட்டணிக்கு வந்து முதல்வரானார். 2024இல் மகா கத்பந்தன் கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் என்டிஏவுக்கு சென்றார். சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அமோக வெற்றி பெற்று 10வது முறையாக நிதிஷ் பீகார் முதல்வரானார்.